பிரியமானவர்களே, என் கையில் என்ன இருக்குது? எல்லாரும் சொல்கிறீங்க தக்காளி. வெரி குட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என் கையில் எத்தனை தக்காளி இருக்குது? நிறைய பேர் சொல்கிறீங்க ஒரு தக்காளி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு மறுபடியும் டைம் தரேன். என் கையில் எத்தனை தக்காளி இருக்குது? நிறைய பேர் ஒன்றுன்னு தான் சொல்கிறீங்க. இல்லை, அதுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன். நிறைய தக்காளி என் கையில் இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? இதை நம்ம விதைச்சா நிறைய விதைகள் இருக்கும் உள்ள, அது நிறைய கனிகளை இன்னும் கொடுக்கும். அப்போ இது ஒரு தக்காளி இல்லை, நிறைய தலைமுறைகளை அது கொண்டு வரக்கூடியது. உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் சபைகளில், கிராமங்களில் சிறுவர் ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 5 பிள்ளைகள் தானே இருக்குது, 2 பிள்ளைங்க தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுறாதீங்க. சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு சபையில் அவங்க சிறுவர் ஊழியம் செய்கிறவளாக மாறுவாங்க. அவங்க மூலமாக அவங்க தலைமுறைகள் இயேசுவை அறியும். அநேக தலைமுறைகளை அவங்க உருவாக்குவாங்க. அதனால் நீங்களும் சந்தோஷமாக அந்த ஊழியத்தை செய்யுங்க. என்னுடைய பிரதிபலன் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பெருகி